எப்போதும் போல இப்பவும் எல்லா கட்சிக்கும் முன்னாடியே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக 4 தொகுதியிலும் தேர்தல் வேலைகள் தொடங்கவும் உத்தரவு பறந்துருக்குதுங்களா? பேசிக்கிட்டாங்க. தலைவா, அமைச்சர் பதவி மாற்றம், மாவட்ட செயலாளர் மாற்றம்னு தொடர்ந்து கட்சியில இறங்கு முகமா இருந்த செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் அரவக்குறிச்சி தொகுதியில சீட் கிடைச்சது ஆச்சரியமா பாக்குறாங்களா? பேசிக்கிட்டாங்க. பலூன் பலூன் நண்பா, திமுக சார்பில் அரவக்குறிச்சி தொகுதியில மறுபடியும் கரூர் கேசி பழனிசாமி பேர் தான் அடிபடுதான். அவரை எதிர்த்து போட்டி போட பணபலம் உள்ள ஆளு தான் வேணும்னு செந்தில் பாலாஜியை திரும்ப இறக்கி விட்டுருக்காங்களா? பேசிக்கிட்டாங்கப்பா. செந்தில் பாலாஜியும் கேசி பழனிசாமியும் நட்பா இருந்து சில பல வேலைகள் செய்யறாங்கன்னு 2 கட்சியிலையும் மாறி மாறி புகார்கள் பறந்துச்சான். உள்கட்சி குழப்பங்களும் இடையூறா வந்துச்சான். எல்லாத்தையும் தாண்டி பட்டியல்ல பேரு வந்திருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, தஞ்சாவூர் தொகுதியில சின்னம்மா நிக்க போறாங்க. டாக்டர் சிவகுமார், டிடிவி தினகரன், இன்னும் பல பேரோட பேர் அடிபட்டாலும் முன்னாள் எம்எல்ஏ ரங்கசாமிக்கே மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சது கட்சிக்குள்ள பரபரப்பா இருக்குதான். ஆனா 2 தொகுதிக்கும் வேட்பாளரை மாத்த வேண்டாம்னு அப்படியே அறிவிச்சிட்டாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. திமுக சார்பில் மறுபடியும் டாக்டர் அஞ்சுகம் பூபதிக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். ஆனா போட்டி கடுமையாகி போச்சான். திமுக அதிக தடவை ஜெயிச்சது, திமுக தலைவர் கருணாநிதியை எம்எல்ஏ ஆக்கணுதுன்னு அந்த தொகுதிக்கு சிறப்புகள் அதிகமா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, திருப்பரங்குன்றம் தொகுதியில போன தடவை சீட்டு கேட்டு கிடைக்காத முன்னாள் எம்எல்ஏ ஏகே போஸுக்கு சீட் கிடைச்சதால ஒரு பக்கம் உற்சாகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் முணுமுணுப்பா கேக்குதான். பேசிக்கிட்டாங்க. நண்பா, ஏகே போஸுக்கும் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமா இருக்குமா? இடையில முன்னாள் அமைச்சர் நத்தமும் இந்த தொகுதியை குறி வச்சாராம். இப்போ போஸ் தரப்பு மந்திரி கனவுல மிதக்குறாங்களாம். சொல்லிக்கிட்டாங்கப்பா. திமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் சேடப்பட்டி முத்தையாவுடைய மகனும் எம்பி கனிமொழிக்கு வேண்டியவருமான சேடப்பட்டி மணிமாறனுக்கு வாய்ப்பு அதிகமா. திருமங்கல இடைத்தேர்தலில் கல்லுப்பட்டி ஒன்றியத்துல அதிக ஓட்டு வாங்கி கொடுத்த சாதனையாளரா. பேசிக்கிட்டாங்க. ஐயா, புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில ஏற்கனவே 2 தடவை எம்எல்ஏ ஆகியிருந்து போன தடவை குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோத்த ஓம் சக்தி சேகருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்ததால முதல்வர் நாராயணசாமி தரப்பு கொஞ்சம் கலக்கத்துல தான் இருக்காங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.